நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், அதுலேயும் வீர சைவர்கள். இதுதான் எங்கள் சமயம். அப்புறம் நீங்கள் வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்தில் பௌத்தன், சீக்கியன், சமணன், சைவன், வைணவன் எல்லாம் இந்துவாயிட்டான். எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் முஸ்லீம் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு கையெழுத்து போட்டது சர் வில்லியம் ஜோன்ஸு. அதில் நாங்கள் இந்துவாயிட்டோம். அப்போ போய் திடீர்னு அது கிறிஸ்தவ மலைகளைன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை இல்லையா? அது சொல்லு. தமிழ் இறை முருகன் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. அப்புறம் அதை எதிர்த்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியை, அவங்க தலைவர், அவங்க பிரதமர் விட்டு கொடுக்காம தானே பேச முடியும். வேற என்ன பேசுவாங்கன்னு சொல்லுங்க. அதனால அதை பெருசுபடுத்திக்கிட்டு இதை பொருள்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நடக்கிற இடத்துல இருந்து பத்திரமா மீட்கப்படுறவங்க ஒரு ராணுவமே நீங்க சொன்ன மாதிரி தாக்குதல் நடக்கிற இடத்துல தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. கடல் தாமரை மாநாடு போட்டாங்க, கச்சத்தீவு மீட்பு மாநாடு போட்டாங்களா அவங்க? இதே அம்மா என்னோட மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் அம்மா பேசுனது இருக்கு. எந்த தீர்மானம் போடாமல், எந்த விவாதம் இல்லாமல் இந்திரா காந்தி கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு. ஒருவேளை நாம் வந்தால் அது கச்சத்தீவை திருப்பி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ அது சாகிறது நாங்கங்கிறதுனால உங்களுக்கு எங்கள் ரத்தத்தை, எங்கள் கண்ணீரை நீங்கள் ருசிப்பீங்க. எங்கள் மரணம் உங்களுக்கு இனிக்கும். அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆட்டம். ஒரு நாள் நடிக்க முடியாதுல்ல. இங்கே பார்த்து இங்கே நடிங்க அப்படின்னா அப்படிலாம் பேச முடியும். இயல்புக்கு தான் பேச முடியும். நீங்கள் கேமரா பாருங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு நாள் நான் அங்கே உட்கார்ந்த பிறகு என் மீனவனை தொற்ற சொல்லுங்க, சிங்களனை காலையில் கையெழுத்து போட்டு பதவியில் கீழே இறங்கிறேன். தொற்ற சொல்லுங்க, ஒரு தடவை தொட சொல்லுங்க. அவனுக்கு தெரியும் கொண்டுருவான் அப்படின்னு. அது சும்மா நம்ம எங்களை பற்றி கவலைப்படுற அதிகாரம் இருக்கா? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரம் இருக்கா? இல்லை. அதனால அவன் ஆட்டம் காட்டுறான். நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள் என்றுதான் நாம் கற்பிக்கிறார்கள். யாரும் 2000 ஆண்டு இருக்கும் என்று யாரும் பார்க்கல. ஏன்னா யாரும் வள்ளுவனின் தாய்க்கு பிரசவம் பார்த்தவர்கள் யாரும் இன்று நம்மோடு இல்லை. ஒரு தோராய கணக்கு, ஒரு குத்து மதிப்பு, ஒரு கிட்டத்தட்ட இவ்வளவு காலம் இருக்கலாம். இன்றைக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை. உலகில் பல்வேறு பேர் அறிஞர்கள் படித்து வியந்துட்டான் திருக்குறளை. சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்து எதுவுமே கிடையாது. உலகத்தில் மானுட வாழ்க்கைக்கு ஆகச் சிறந்த அறத்தை வகுத்து கொடுத்த பெருமகனார் வள்ளுவ பெருமகன் அவர்கள். லட்சத்தீவு எனக்குன்னா கடல் எல்லாம் அதிகம், எனக்கு தூரம் அதிகம். அவனுக்கு கடல் தூரம் அதிகம். அப்போ எல்லை தாண்டி வரேன்னு அவன் பேசிட்டே இருக்க வேண்டியது இல்லை. தன் நாட்டு குடிகளை காப்பாற்ற குறைஞ்சபட்சம் எதையாவது செய்யணும்ல இந்த அரசு. அது நீங்கள் என்னை சிறைபிடிக்கிறான், என்னை சுட்டுக் கொள்றான், அவனுக்கு போர் பயிற்சி கொடுக்குறீங்க, கப்பல் பரிசு கொடுக்குறீங்க, ஆயுத உதவி கொடுக்குறீங்க, இராணுவ தர மேம்பாட்டு பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க. என்னை நல்லா சுட்டுக் கொள்றதுக்கு தானே. பகை நாடு தானே பாகிஸ்தான். எத்தனை மீனவர் எல்லை தாண்டி வந்திருக்கான்னு சுட்டுருக்கு நீங்கள் சொல்லுங்க. எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் போகிறாங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன், போகிறாங்கல்ல. ஏன் கேரள மீனவர்களை நீங்கள் கைது பண்ணுறதில்ல? ஏன் சுடுறதில்ல? ஏன் அவன் படகை பறிக்கிறதில்ல, வலையை கிழிக்கிறதில்ல? ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பனா இருக்கான். எனக்கு 50 ஆண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான். பிரச்சனை தெரியுதா? அதனால் அதை பேசி பயன் இல்லை. மாநில அரசு பிரமாதமான நடவடிக்கை எடுக்குதில்ல, கடிதம் எழுதுல, இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்துட்ட பிறகும் நீங்கள் இன்னும் கடிதம் எழுதிக்கிட்டீங்க. நீங்கள் முதலமைச்சரை தேர்வு பண்ணாமல் போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கடிதம்லாம் எந்த நூற்றாண்டில் இருக்கு? அவரே சொல்றாரு நான் பிரதமர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு. பேச வேண்டியது தானே. 39 உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல பாராளுமன்றத்தில், கடிதம் எழுதுறதுக்கா?
கடிதம் எதற்காக வச்சுருக்கீங்க?